இன்மீட்பெரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் தி வாய்ஸ் ஆஃப் கோட் ரேடியோ மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் இந்த மாதத்தின் ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதி இன்றைய நாட்களிலே இந்த வேதத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி நம்முடைய சத்துருக்களை இந்த நாட்களிலே விலக்குகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த 2வது பகுதியிலே இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தீங்கை காண மாட்டாய் என்று. அன்பான அன்பு உள்ளங்களே, கடந்த மாதத்தில் கடந்த நாட்களிலே அநேக பிரச்சனைகள், அநேக நெருக்கங்கள், அநேக ஆக்கினைகள், அநேக விடுதலை, சமாதானம் இல்லாத காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களா? ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், யார் அவர்? இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜா சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, அவர் நம்மடியிலே இருக்கிறார் என்றும் இனி தீங்கை காணாதிருப்பா என்றும் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆக்கினைகளை முதலாவதாக தேவன் அகற்றுகிறது மட்டுமல்ல, சத்துருக்களை நமக்கு முன்னின்று நமக்குள்ளே இருந்து நம்மை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் எல்லாவற்றையும் விலக்குகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த சத்துருக்களுடைய கிரியைகளை, நெருக்குகிற சத்துருக்களை பார்த்து இந்த நாட்களிலே இனி போதும், நிறுத்து, இனி இந்த நாட்களிலே அவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நிறுத்துகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, அவர் நம் நடுவிலே இருக்கிறது வேளையிலே தான் அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கை காணாதிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு பாருங்கள், சத்துருக்களால் நாங்கள் நெருக்கப்படுகிற வேளையிலே ஆண்டவர் அந்த இடத்திலே விசனப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளையை நீ நெருக்கினது, என்னுடைய பிள்ளையை நீ ஒடுக்கினது, இனி போதும், உன்னுடைய கரத்தை எடு என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த, கடந்த காலத்திலே நடந்த காரியங்கள், நடந்த துன்பங்கள், நடந்த நெருக்கங்கள் மத்தியிலே சில வேளைகளிலே நாங்கள் இந்த நாட்களில் ஏன் இப்படியாக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு போராட்டமான வாழ்க்கையா, எனக்கு உதவி செய்ய இந்த நாட்களிலே ஒருவரும் இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அங்கே சில வேளைகளிலே முறுமுறுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே இருக்கிறேன். நான் உன் நடுவிலே இருக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் எந்த தீங்கையும் காண மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு ஆறுதல் மொழியை தருகிறதை பார்க்கிறோம். அன்பான அன்பு உள்ளங்களே, நம்முடைய ஆண்டவர் நம் நடுவிலே, நம்முடைய வீட்டின் நடுவிலே, நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே நமக்குள்ளே வாசம் செய்வாராக இருந்தால் நாங்கள் எதற்காக தீங்கை குறித்து கவலைப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை நம் மத்தியிலே இன்றைக்கு அழைப்போமா? அவரை இந்த நாட்களிலே அழைப்போம். இந்த நாட்களிலே, ஆண்டவரே, நீங்கள் வந்து எங்கள் நடுவிலே வாசம் செய்யுங்கப்பா. என்னுடைய வீட்டிலே இந்த நாட்களில் ஆண்டவரே நீங்கள் உலாவி வாருங்கப்பா. என்னுடைய வீட்டுக்குள்ளே, என்னுடைய குடும்பத்துக்குள்ளே நீங்கள் உலாவி வாருங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களே உலாவி வாருங்கப்பா. என்னுடைய இருதயத்துக்குள்ளே இந்த நாட்களே உலாவி வாருங்கப்பா. ஆண்டவரே, என்னாலே இந்த நாட்களை நெருக்குங்கள். இந்த ஆக்கினைகளை என்னாலே தாங்க முடியாமல் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு இறங்குங்கள். 1000 தலைமுறைக்கு இறங்குகிற தேவனே, ஒரு விசை இந்த நாட்களிலே இறங்குங்கள் என்று அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோமா? அப்படியாக கூப்பிடுகிற வேளையிலே அவர் நம் நடுவிலே வந்து வாசம் செய்வாராய் இருந்தால் அவர் எல்லாவற்றையும் சீராக இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருப்பார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு வருகிற பிரச்சனைகள்,
நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நமக்கு வருகிற நெருக்கங்கள், நமக்கு வருகிற ஆக்கினைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்வார்? எல்லாவற்றையும் விலக்கி விடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 6 மாதங்களும் நீங்கள் பட்ட ஏதாவது வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் இருந்தால் இந்த 7வது மாதத்திலே தேவன் இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்படியானால் 7வது மாதம் எதை குறிக்கிறது? பரிபூரணத்தை குறிக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த பரிபூரணத்துக்குள்ளே, அவருடைய பரிபூரணத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளையிலே தீங்கு நம்மை அணுகாதபடி இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேத வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். இந்த மாதம் உங்களுக்குரிய ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை இந்த நாட்கள் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் உண்டாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தத்தின்படி நடவுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து தேவனுடைய மகிமையை காணுவோம், அவரை அழைப்போம், அவரை நம்முடைய வீட்டில் மத்தியஸ்தராய் நாட்களை வைப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, தீங்கு நம்மை அணுகாதபடி தன்னுடைய செட்டைகளினால் இந்த நாட்களிலே, அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் இந்த நாட்களிலே நம்மை மூடி இந்த நாட்களை காத்துக்கொள்ளுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.